தமிழ்நாடு அரசு டிவிகே கவர்மெண்ட்டு பட்ஜெட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க. பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் திட்டம். இந்த ஸ்கீம் வந்து என்ன சொல்லுதுன்னா, சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன்மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கும் நோக்கில் பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் என்று நவீன உண்டு உறைவிட பள்ளி உண்டு உறைவிட பள்ளி நமது டிவிகே கவர்மெண்ட் வந்து நிறுவியிருக்காங்க. இந்த ஸ்கீமுடைய பயனாளிகள் பார்க்கும்போது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இப்பள்ளிகளில் உள்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்கு இந்த திருத்த வரவு செலவு பட்ஜெட்டில் 125 கோடி ரூபா வந்து பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் பார்க்கும்போது உண்டு உறைவிட பள்ளிகள். ஸோ நமக்கு ஏகலைவன் உண்டு உறைவிட பள்ளிகள் இருக்குது, மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அது மாதிரி பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளி பார்க்கும்போது உண்டு உறைவிட பள்ளிகள் சமூக பொருளாதார ரீதியாக சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்கிற மாணவர்களுக்கு, கல்வி திறன்மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்காக பெருந்தலைவர் காமராசர் அவங்க தங்கியிருந்து படிப்பதற்காக 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை, ஓகேவா, அவங்களோட நீட்டு இது மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து அவங்களை தயார் பண்ணுவாங்க. இதில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டம்.